ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஆக்சுவலா வந்து அந்த விண்டோ வந்து வரல. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி நம்ம வச்சுட்டு வேற விண்டோ எடுத்துக்கலாம் ஓகேவா. அது நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி ஓப்பன் பண்ணிட்டு இருந்தா டைம் ஆயிரும் ஆக்சுவலா வந்து விண்டோ வந்து ஓகேவா. அது போல வேற ஏதாவது விண்டோ நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். விண்டோல போனோம்னா நிறைய சிங்கிள் விண்டோ டபுள் விண்டோ அந்த மாதிரி இருக்கும். அந்த விண்டோ ஆக்சுவலா வரல நம்மளுக்கு வந்து. அதனால என்ன பண்ணிக்கலாம் சின்னதா ஏதோ ஒரு விண்டோ எடுத்துக்கலாம் ஓகேவா. ஒரு 3 feet ஹைட் இருக்கிற மாதிரி அதுக்கு வந்து வித் வந்து ஒரு 2 feet இருக்கிற மாதிரி நம்ம ஒரு விண்டோ எடுத்துக்க போறோம் ஓகேவா. 3 feet by 2 feet இருக்கிற மாதிரி ஒரு விண்டோ நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது எந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னா லெவல் 2 லிஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் விண்டோஸ்ல போயிட்டு பிறகு நம்மளுக்கு வந்துருச்சா விண்டோ இங்கே கிளிக் பண்ணியாச்சு. சேம் அதே இடத்துல வந்து எனக்கு என்ன வேணும் லெவல் 2 வேணும் அந்த விண்டோ. சிம்பிளா போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் சேம் அதே இடத்துல நம்ம விண்டோ வச்சுக்கலாம். இப்போ வியூல போயிட்டு 3D போய் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆச்சு இப்போ அந்த மாதிரி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சா. இது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆக்சுவலா டபுள் விண்டோ வரல. இப்போ நம்ம அது போல சிங்கிள் விண்டோ எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு இந்த ஓரத்தில் வர மாதிரி விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம வந்து. ஏன்னா டபுள் விண்டோ வரல அதனால நம்ம ஆக்சுவலாக சம் ப்ராப்ளம் அதனால நம்ம சிங்கிள் விண்டோ எடுத்தாச்சு ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு இந்த சிங்கிள் விண்டோ வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அந்த போர்ஷன் வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்களா உங்களுக்கு வந்து டைல்ஸ் இந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு ஒட்டியிருக்காங்க. இது ஒட்டுறது எப்படி ஒட்டியிருக்காங்க ஆக்சுவலா அப்படின்னா செவுத்துலேயே ஒட்டல லைட் அண்ட் திக்னஸ் வெளியில தெரியுற மாதிரி ஒட்டியிருக்காங்க. அந்த மாதிரி எப்படி ஒட்டுறது அப்படின்னா சிம்பிள் மெத்தட் தான் நம்மளுக்கு வந்து. இதை கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ரெண்டு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதுக்கு ஏதோ ஒரு கலர் கொடுத்துருவோம் ஓகேவா. வாலுக்கெல்லாம் ஒரு கலர் கொடுத்துருவோம் அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எடிட்ல போயிட்டு எடிட் நம்ம ஒயிட் கலர் கொடுத்துருவோம் ஓகேவா. சிம்பிளா நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கிளியரன்ஸ்க்காக நம்ம வால் எல்லாத்துக்கும் வந்து என்ன கொடுத்துக்கலாம் ஒயிட் கலர் நம்ம கொடுத்துக்கோம் ஓகேவா. அப்பியரன்ஸ்ல போயிட்டு வால் பெயிண்ட் அது நம்ம என்ன கொடுத்துக்கலாம் சிம்பிளா நம்மளுக்கு வேண்டிய கலர் ஏதோ ஒரு கலர் கிளியரா தெரியறதுக்காக ஒயிட் அந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் கலர் கொடுக்கல ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து இப்போ அந்த வியூ வந்து கரெக்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒயிட் கொடுத்தாச்சு ஓகேவா. இந்த ஒயிட்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா எல்லா டைப் ஆஃப் டிசைன்ஸ் நம்ம எல்லாமே என்ன பண்ண போறோம் இதுல வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த டைல்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. இது ரெண்டு டைப்லயும் பண்ணலாம். ஒன்னு வந்து நம்ம சின்ன வால் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு பண்ணலாம். இதுல கட் செக்ஷன் ஸ்பிளிட் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம் ஓகேவா. நம்ம என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளா ஸ்பிளிட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் இந்த ஸ்லாபோட திக்னஸ் குறைச்சிடலாம் ரூஃபோடது. சிம்பிளா போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு எடிட் டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா ஒண்ணுக்கு மட்டும்தான் குறையும். அதனால 4 inch வச்சு ஓகே கொடுத்துட்டேன் ஓகேவா. இப்போ என்னாச்சுன்னு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்குமே குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும் இந்த டைல்ஸ் டிசைன் வந்து இந்த இடத்துல நான் கொண்டு வரணும். இந்த சைடு இப்போ வந்து இந்த எல் ஷேப் மாதிரி உள்ள போகணும். அதை எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம இப்போ இதில் பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணதுல இப்போ உள்ள போயிருக்கு ஆக்சுவலா. இதே மாதிரி நம்ம கட் பண்ணி உள்ள கொண்டு போக போறோம். அது எப்படி கொண்டு வர்றது அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஓகே இது எப்படி கொண்டு வரும் ரெண்டு மெத்தடு கொண்டு வரலாம். வால் வரைஞ்சு கொண்டு வரலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பிளிட் கமாண்ட் மாடிஃபைல போய்க்கும் ஓகேவா. அது ஈஸி. அது மாடிஃபைல போயிட்டு ஸ்பிளிட் எலமெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்பிளிட் எலமெண்ட் அது கரெக்டா வச்சு உங்களுக்கு எங்க கட் பண்ணுமோ எனக்கு கரெக்டா இங்கிருந்து வெர்டிகலா கட் பண்ணணும் அப்படின்னு கட் ஆயிக்கும். அதே மாதிரி இதை வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து உங்களுக்கு கட் ஆயிரும். இப்போ செலக்ட் பண்ணி பாருங்க இந்த வால் தனியா கட் ஆயிருக்கும். இந்த வால் வந்து உங்களுக்கு தனியா கட் ஆயிருக்கும். தெரியுதா உங்களுக்கு. இந்த வால் இன்னும் கட் ஆகல ஆக்சுவலா வந்து இந்த வால் அந்த வால் அப்போ நம்ம கட் பண்ணணும். மாடிஃபைல போயிட்டு ஸ்பிளிட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் இதுல இருந்து கரெக்டா இப்போ ஸ்பிளிட் கட் பண்ணுங்க. நம்ம அப்ராக்சிமேட்டா கட் பண்றோம். நீங்க கரெக்டா கட் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும். அப்படி இல்லைன்னா இதை டெலீட் பண்ணிக்கங்க ஓகேவா. இந்த வால் டெலீட் பண்ணிக்கங்க. இந்த வால் டெலிட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துக்கு கேப் வந்துடும். மேல இந்த ஸ்பிளிட் வால் ஒரே வால் இருக்குல்ல இந்த வால் சிம்பிளா அந்த வால் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஓகேவா. உங்களுக்கு அந்த வால் கரெக்டா செலக்ட் பண்ண முடியலன்னா அந்த வால் ஹைட் பண்ணி விட்டுருங்க. இந்த வால் செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா சிம்பிளா சாரி இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளா நீங்க கீழே வரைக்கும் ஒரே வாலா கொண்டு வந்துக்கலாம் ஓகேவா. ஏன்னா இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் டைல்ஸ் டிசைன் வந்து கொண்டு வர போறோம். இப்போ இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. எனக்கு அதே மாதிரி இப்படி வேணுமா ஹரிசாண்டலா வேணும்
அது எப்படி கொண்டு வரது? சிம்பிள், மாடிஃபைல போயிட்டு ஸ்பிளிட் கமாண்ட். இப்போ என்ன பண்ணிக்கலாம், எனக்கு இங்கிருந்து இது முடி வேணும், ஸ்பிளிட். அதே மாதிரி எனக்கு என்ன வேணும், இந்த பக்கம் வேணும், இப்போ இந்த பக்கம் கட் பண்ணியாச்சு. அதே மாதிரி உள் பக்கம் வேணும், திரும்பி மாடிஃபைல போய் என்ன பண்ணிக்கலாம், ஸ்பிளிட் கமாண்ட். சரி, இப்படி திருப்பிக்கலாம். ஓகே, அப்போதான் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நம்ம கொண்டு வந்தாச்சு, ஸ்பிளிட் கமாண்ட் யூஸ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. நம்மளுக்கு இந்த பக்கம் கட் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த பக்கம் வந்து நம்ம என்ன பண்ணணும், டைல்ஸ் ஒட்டணுமா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபைல போயிட்டு ஸ்பிளிட் கமாண்ட் யூஸ் பண்ணி இப்போ கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்படி திருப்பிக்கும், அப்போ கொஞ்சம் கரெக்டாக வரும். ஓகேவா? ஃபைன். இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு ஃபுல்லாமே கட் ஆயிடுச்சு. இப்போ கரெக்டாக நம்மளுக்கு என்னாச்சு, ப்ராப்பராக வந்து கட் ஆயிடுச்சு. ஓகேவா? எது கட் பண்ணியிருக்கோம், இந்த டைல்ஸ் டிசைன் வந்து ஃபுல்லாமே உள்ள வெளியே எல்லாமே ஒட்டுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ டூப்ளிகேட் கொடுத்துக்குங்க. ஓகேவா? டைல்ஸ் கொடுக்க போகிறோம், அதனால் டைல்ஸ் சென்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எடிட்ல போயிட்டு இங்கே மெட்டீரியலில் கிரியேட் நியூ மெட்டீரியல், அதில் போயிட்டு அப்பீரியன்ஸ், இதில் போயிட்டு ரியலிஸ்டிக். ஓகேவா? இதில் போயிட்டு அப்பீரியன்ஸ் லைப்ரரி, இதில் ஸ்டோனில் போய்க்குங்க. ஸ்டோன் தான் அந்த மாதிரி டைல்ஸ் இருக்கும். இப்போ இருக்க உங்களுக்கு டைல்ஸ் வந்து யூனிவர்சல்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வந்துருச்சா? இப்போ அப்ளை, ஓகே, ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு மட்டும் நம்மளுக்கு டைல்ஸ் வந்துருச்சா? ஏன் அந்த இடத்துக்கு மட்டும் டைல்ஸ் அதே மாதிரி வந்து அதே டைல்ஸ் வேணும்னா நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி எப்படி அந்த இடத்துக்கு கொண்டு வருது அப்படின்னா, நீங்கள் ஸ்பிளிட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த போர்ஷன் வேணும், இந்த போர்ஷன் தான் டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். இது மேலேருந்து இந்த போர்ஷன் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போர்ஷன் ஒட்டியிருக்கும். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இது கீழே வரைக்கும். பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். இங்கேயும் இதே டைல்ஸ் தான் நான் ஒட்ட போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதையும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா அப்படியே விட்டுக்கலாம். இப்போ எனக்கு இந்த இடத்துக்கு இந்த கார்னர்லையும் அதே டைல்ஸ் தான் ஒட்ட போகிறேன் அப்படின்னா சிம்பிளாக செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், டைல்ஸ் நேமில் கிரியேட் பண்ணோமா, அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. பின்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி கிரியேட் ஆயிடுச்சா? இனி இந்த பக்கம் வேணும், இது சிம்பிளாக செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகேவா? சிம்பிளாக செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் கீழே டவுன் இறக்கணும் அந்த வால் அப்படின்னா உங்களுக்கு எத்தனை தூரத்துக்கு வேணுமோ, எனக்கு இந்த தூரத்துக்கு வேணும், கிளிக் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வால் வந்து கீழே இறங்கிக்கும். அப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டைல்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆச்சு, சேம். இந்த இடத்துக்கு என்னென்னா ஒவ்வொரு சமயம் வந்து அந்த இடத்துக்கு சின்ன ஒரு ப்ராப்ளம், கரெக்டாக கட் பண்ணும்போது நம்ம இப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணோம்னா இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த மாதிரி வாலை கட் பண்ணி விட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு, நம்மளுக்கு சேம் வந்துருச்சா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இதில் இருக்கிற டைல்ஸ் மாதிரி என்ன பண்ணியாச்சு, இந்த பக்கம் கார்னர் மேலே கொஞ்சம் மட்டும் இது எல்லாமே நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் மாதிரி எனக்கு வேணும், விண்டோ ரெண்டுக்கும் நடுவில் எனக்கு பாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணுறது? இந்த விண்டோ ரெண்டு இருக்குன்னு வைங்க, இந்த விண்டோ இருக்குது, அதுக்கு நடுவில் எனக்கு இந்த பாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம புதுசாக ஒரு கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரூஷன் அப்படிங்கிற கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? எக்ஸ்ட்ரூஷனுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னா சிம்பிளாக ஆர்கிடெக்சரில் போய்க்குங்க, பில்டில் போயிட்டு காம்போனண்ட்டில் போயிட்டு மாடல் இன் பிளேஸ். ஓகேவா? மாடல் இன் பிளேஸில் போய்க்குங்க. மாடல் இன் பிளேஸில் போயிட்டு நம்ம எதில் வந்து அந்த எக்ஸ்ட்ரூஷன் கிரியேட் பண்ண போகிறோம், அந்த டிசைன் வாலில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா வால், கடைசியாக வால் வந்து வந்துடும். ஓகேவா? இந்த வாலை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு ஓகே. இது என்னன்னா இதுதான் எல்லா டிசைன், நீங்கள் என்ன டிசைன் போடுறீங்கன்னாலும் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். அதை நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சப்புறம் இந்த மாதிரி புதுசாக டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். கிரியேட் இன்செட் அது எல்லாமே வந்துடும். அதில் போயிட்டு நீங்கள் ஃபார்ம்ஸில் போகணும். ஃபார்ம்ஸில் போயிட்டு என்ன எக்ஸ்ட்ரூஷன் பண்ண போகிறீங்களா, பிளெண்டு, ரிவல், ஸ்வீப், நிறையா இது இருக்கும், வாய்ட் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரூஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? எக்ஸ்ட்ரூஷன்லேயே நீங்கள் நிறையா ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ட்ரூஷன் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எக்ஸ்ட்ரூஷன் கிளிக் பண்ணணும். ஓகேவா? எக்ஸ்ட்ரூஷன் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூஷன் கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதில் ட்ரா பண்ண போகிறோம். அப்போ இந்த வாலை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னா ஒர்க் பிளானில் போய்க்கணும். ஓகேவா? ஒர்க் பிளானில் போயிட்டு செட்டில் போய்க்குங்க.
ஒர்க் பிளான்ல போயிட்டு செட்ல போயிட்டு பிக் ஏ பிளான். ஓகேவா, பிக் ஏ பிளான்ல போயிட்டு ஓகே. அப்போ நீங்க என்ன பண்ணணும், எந்த பிளான்ல வரைய போறீங்க இந்த பிளான் கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா, கிளிக் பண்ணிட்டு அது என்ன ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கு அந்த பாக்ஸ் வந்து. அப்போ டிரால போயிட்டு ரெக்டாங்கிள் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு எனக்கு ரெக்டாங்குலர் ஷேப்ல இந்த பாக்ஸ் இருக்க உங்களுக்கு வந்து பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு மோட்ல போயிட்டு ஃபினிஷ் மோட். ஓகேவா, இப்போ என்ன ஆச்சு, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பாக்ஸ் மாதிரி வந்துருச்சா, அங்கே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சேம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு, அந்த இமேஜ் பிரகாரம் இந்த பாக்ஸ் மாதிரியே வந்துருச்சு. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணியாச்சு, பாக்ஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரூஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக எப்படி வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பாக்ஸ் மாதிரி எந்த மாதிரி வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாக்ஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எந்த சைடு வேணாலும் எக்ஸ்டென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏரோ இருக்கா, புல் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும், புஷ் பண்ணிங்கன்னா சைஸ் கம்மியாகிக்கும். இந்த 4 சைடு அட்ஜஸ்ட் பண்ணணும்னா இந்த 4 ஏரோ வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸ் திடீர்னு ஒரு பாக்ஸ் இந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த எக்ஸ்ட்ரூஷன் இன்னும் இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த பாக்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த பாக்ஸுக்கு உட்டன் மாதிரி கலர் கொடுக்கணும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. மோடில் போயிட்டு இது கொஞ்சம் புதுசாக இருக்கும், மோடில் போயிட்டு எடிட் இன் பிளேஸ் திரும்பி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, திரும்பி செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அதில் போய்க்குங்க. அதில் போயிட்டு அதில் கலர் ஆப்ஷன் இருக்கா, கேட்டகரி அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, அதில் போயிட்டு கிரியேட் நியூ மெட்டீரியல் அதில் போயிட்டு அப்பீரியன்ஸ். ஓகேவா, அதில் போயிட்டு சேம் ரீப்ளேஸ் திஸ் அசிஸ்ட் அப்பீரியன்ஸ் லைப்ரரி அதில் போயிட்டு வுட்டு நம்ம எந்த வுட்டு கலர் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு லோட் ஆகிட்டு இருக்கு. கொடுத்துட்டு ஓகே, இதில் போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். சாரி, அது கொஞ்சம் மாறிடுச்சு. எடிட்டில் திரும்பி போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் பை கேட்டகரி. ஓகேவா, இப்போ அந்த கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபினிஷ் மோட். இப்போ போய் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த கலர் மாறிடுச்சா. நம்ம என்ன கலரில் கொடுக்கணும்னு நினச்சோமோ அந்த ஒரு உட் கலர் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக மாறியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கொண்டு வரணும், இந்த ரீபிள்னு சொல்லுவாங்க. இந்த டிசைனை காடி எடுக்குதுன்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த டிசைனையும் கையோட நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகேவா, இந்த டிசைன் நம்ம என்ன, இந்த போர்ஷன் எது சொல்லியிருக்காங்க, இதிலிருந்து இது முடி அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து ஃபுல்லாமே எது முடி இருக்கோ அது முடி சொல்லியிருக்காங்க. அது எப்படி கொண்டு வர்றது அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எப்படி இந்த ரீபிள் டிசைன் நம்ம கொண்டு வர போகிறோம். சிம்பிளாக போயிட்டு இந்த பக்கம் ஃப்ரண்ட் வியூ வர மாதிரி வச்சுக்கணும். ஓகேவா, ஃப்ரண்ட் வியூ வர மாதிரி வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக ஆர்கிடெக்சரில் போயிட்டு பில்டில் போயிட்டு வாலில் போயிட்டு வால் ரீபிள் கிளிக் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னாச்சு, அந்த திக்னஸ் பெருசாக வரும். நம்ம சிக்னல் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்து டிஃபால்ட்டில் போயிட்டு 1 brick ஓகே கொடுத்துருங்க. என்னாச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா, கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சமயம் வரும், அப்படி இல்லைன்னா செகண்ட் டைம் எடுத்திங்கன்னா அடுத்த டைம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ வந்துருச்சா. அப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும், ரிப்பீட் வேணும். ரிப்பீட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா இந்த ஓர்த்திக்கு வரக்கூடாது, இதிலிருந்து தான் வரணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், உள்ளே தள்ளிக்கலாம். அப்போ தான் என்ன வரும், எல்லாம் ஒரே மாதிரி வரும். எனக்கு இதுக்குள்ளே வேண்டாம், இந்த ஓரத்துலேருந்து தான் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சேம் மாடிஃபைல போயிட்டு ஸ்ப்ளிட் ஆப்ஷன் போய்க்குங்க. அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக வெர்டிக்கல் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சாரி, அதில் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இது முடிவு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. திரும்பி இது கீழே வேணும், ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஓகேவா, இன்னும் நெக்ஸ்ட்டு ஆர்கிடெக்சரில் போங்க. போயிட்டு பில்டில் போயிட்டு வால் ரீபிள் இப்போ போய் கொடுங்க. நம்மளுக்கு என்ன ஆச்சு, சேம் அதே மாதிரி வந்துருச்சா. திரும்பி ரிப்பீட். இப்போ என்னாச்சு, அந்த பாதி வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஏன்னா ஏன் அது பாதி வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த இடத்த ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்படி உங்களுக்கு
ஸ்ப்ளிட் பண்ணங்காட்டி நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, பாதி வரைக்கும் தான் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா, அதுதான் என்னன்னா மெயின் ஆப்ஷன். ஓகேவா, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கம் போர்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இனி இந்த போர்ஷன் அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுமா, இது எப்படி இது பாதி வரைக்கும் இது கரெக்டாக கொண்டு வந்தோமோ சேம் தான். நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டோம், ஸ்ப்ளிட் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸ்ப்ளிட் கமாண்ட் இந்த பக்கம் நமக்கு தேவையில்லை, அதனால ஸ்ப்ளிட் கமாண்ட் யூஸ் பண்ணியாச்சு. இனி இந்த பக்கம் அதே மாதிரி நம்ம கொண்டு வரணும், சேம் ஒன்றும் இல்லை, அதே மாதிரி போய்க்குங்க. மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி ரிப்பீட், இந்த பக்கம் இதுக்கு நேராக கிளிக் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு வந்துருச்சு. அது திரும்பி வேணும்னா ரிப்பீட், இதில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். திரும்பி இதில் ரிப்பீட். இது ஏன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இந்த வாலோட ப்ராப்ளம் தான். ஓகேவா, அது ஒரு சமயம் கனெக்ட் ஆகாது. கரெக்டாக ஒரே வால் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன உங்களுக்கு கனெக்ட் ஆகிக்கும். ஓகேவா, கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆகிக்கும் அந்த ஜாயிண்ட்டில் வந்து. திரும்பி ரிப்பீட். ஓகேவா, திரும்பி என்ன பண்ணணும், ரிப்பீட் கொடுத்துருங்க. அதே மாதிரி திரும்பியும் ரிப்பீட். நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வேணுங்கிற இடத்துல நம்ம கொடுத்தாச்சா, தெரியுது உங்களுக்கு. இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். அது கொஞ்சம் வெளியே இருக்கும், இது உள்ளே இருக்கிற நம்மளுக்கு அது கரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, பாருங்க இது என்னன்னா கொஞ்சம் இது இருக்குது, நீங்கள் லைட்டாக அது உள்ளே தள்ளி பாருங்க. என்னாச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, நம்ம லைட்டாக உள்ள அட்ஜஸ்ட் பண்ணங்காட்டி இப்போ ரெண்டு பக்கமே என்ன ஆயிருக்கு, இதில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ரீவில் டிசைன் வந்து கொண்டு வந்தாச்சு. உள் பக்கமும் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடு என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைமென்ஷன் வச்சுருக்காங்க, நம்ம டைமென்ஷன் வைக்கல, அதனால தான் மாற்றி மாற்றி இதாகிட்டு இருக்கு. ஓகே, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த டைல்ஸ் டிசைன் கொண்டு வந்தாச்சு, பாக்ஸ் டிசைன் நம்ம கொண்டு வந்தாச்சு, இந்த ரேவல் டிசைன் எல்லாமே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கிரில்ஸ் எப்படி கொண்டு வர்றது, இப்போ அதில் பார்த்தீங்கன்னா போய் எடிட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஆகும். அது சிம்பிளாக இன்னொரு நீங்கள் எக்ஸ்கியூஷன்லேயே இந்த மாதிரி கிரில்ஸ் கொண்டு வந்துடலாம். இந்த மாதிரி கிரில்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி கிரில்ஸ் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துக்கு வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துக்கு இருக்க இந்த மாதிரி கிரில்ஸ் மாதிரி உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அது எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கிரில்ஸ் எடுத்தாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு, நீங்கள் எக்ஸ்கியூஷன்லேயே சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொண்டு வந்துக்கலாம். அதுதான் நம்ம இப்போ எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேவா, நீங்கள் எக்ஸ்கியூஷனில் கிரில்ஸ் போட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா ரிவீட்ல போயிட்டோம். நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் முடியுதா கிரில்ஸ் நம்மளுக்கு தேவை. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்பிளா என்ன பண்றோம்னா ரெண்டு மெத்தட் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல பின்னாடி போன கிளாஸ்ல எல்லாம் அதெல்லாம் டேரக்டா கிரில்ல வச்சிருப்போம். நம்மளுக்கு வெறும் ஹாரிசான்டல் கிரில் மட்டும் இன்னொரு மெத்தட்ல இதை எக்ஸ்ட்ரூஷன் வச்சு கிரியேட் பண்ணீங்கன்னா ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுதான் வச்சு பண்ண போறோம். கிரில்ஸ் வந்து அதே மாதிரி கிரில்ஸ் பாத்தீங்கன்னா பெல்ட்ல போயிட்டு காம்போனன்ட் போயிங்க. ஓகேவா, அதில் போயிட்டு மாடல் இன் பிளேஸ், அதில் போயிட்டு எதில் கிரியேட் பண்ண போறீங்க, இந்த வாலில் கிரியேட் பண்ண போகிறேன், வாலை செலக்ட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு ஓகே வால் 2 ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பண்ணியிருக்கோம், இப்போ செகண்டு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபார்ம்ஸில் போய் எக்ஸ்ட்ரூஷன் தான் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபார்ம்ஸில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்ட்ரூஷன் கிளிக் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு எந்த வால் ஒர்க் பிளானில் போயிட்டு செட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், பிக் எ பிளான். ஓகே, அப்போ இந்த பாலை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, கரெக்டாக அந்த பால் ஃபுல் பால் ஒரு சமயம் இதாகும். அப்போது கரெக்டாக இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ராவில் போயிட்டு நம்ம ரெக்டாங்குலர் எடுக்கக்கூடாது, எது எடுக்கணும்னா சர்க்குலர். ஓகேவா, சர்க்குலர் தான் எடுக்கணும். சர்க்குலர் கிளிக் பண்ணிக்கங்க. எனக்கு இந்த இடத்துக்குலேருந்து சர்க்குலர் கில்ஸ் வேணும், சர்க்குலர் வரைஞ்சாச்சா, அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துக்கு வேணும், அது தள்ளி சாரி அது நீங்கள் ரொம்ப அக்யூரேட்டாக வரையினாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக லைன்ஸ் எல்லாம் போட்டு எஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைன்ஸ் வச்சுக்க. இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் வரைகிறோம். ஓகேவா, இந்த மெத்தட்லையும் நீங்கள் கிரில்ஸ் போட்டு எல்லாமே பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது அப்படி இல்லை, நீங்கள் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வரைகிறதாலும் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா, ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம கிரில்ஸ் வரைஞ்சாச்சு. ஓகேவா, இப்போ மோடில் போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தாச்சா, இப்போ
சாரி ஒரு நிமிஷம். ஓகே ஃபைன். அது வந்து நம்மளுக்கு இதா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வால்ல இருந்து கொண்டு போற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? அது பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளா இந்த வால்ல இருந்து கொண்டு போற மாதிரி நம்ம இந்த கிரில்ஸ் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஆர்கிடெக்சர்ல போயிட்டு காம்போனன்ட்ல போயிட்டு மாடல் இன் பிளேஸ் அதுல போயிட்டு நம்ம இதில் கிரியேட் பண்ண போறோம், வால்ல கிரியேட் பண்ண போறோம். அப்போ வாலை கிளிக் பண்ணிட்டு ஓகே, வால் 2 திரும்பி இதில் போகணும், எக்ஸ்ட்ரூஷன் அதில் போயிட்டு செட் எ பிளான், எந்த பிளான் நம்ம கிரியேட் பண்ண போறோம் ஓகே. அப்போ இந்த பிளானை நம்ம கிரியேட் பண்ண போறோம்னா அந்த பிளான் நீங்க கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த பிளான் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டிரால போயிட்டு சர்க்குலர், இப்போ நம்ம இதில் தான் வரைய போறோம். சரி, வியூ இப்படி இருக்கு, நம்ம அந்த வியூக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஓகேவா? இப்போ டிரால போயிட்டு சர்க்குலர். ஓகேவா? இப்போ வரைஞ்சி சரி நம்ம பிளேனே மாற்றி செலக்ட் பண்ணியிருக்கோம். செட்ல போயிட்டு பிக் வியூ. இப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த பக்கம் இருக்கிற பிளேனை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம இந்த வியூ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துக்கு தான் நம்ம சர்க்குலர் கிரியேட் பண்ண போறோம். டிரால போயிட்டு சர்க்குலர்ல போயிட்டு இப்போ வரீங்க ஆட்டோமேட்டிக்கா. இப்போ நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சர்க்குலர் அதிலே உட்காந்துருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு மேலேயே எனக்கு சர்க்குலர் மாதிரி வேணும், எவ்வளோ டயாக்கு வேணுமோ அவ்வளோ டயா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 2 இன்ச்னா 2 இன்ச் எல்லாமே எனக்கு 2 இன்ச் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாமே 2 இன்ச் போட்டுக்கலாம். எனக்கு லாஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் பெருசு வேணும் அப்படின்னா பெருசு கிரியேட் பண்ணிட்டு மோடில் போயிட்டு ஃபினிஷ் அதில் போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு கிரில்ஸ் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சா. இப்போ இந்த கார்னர் ஜாயின் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க ஆட்டோமேட்டிக்காக. இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற கிரில்ஸ் மாதிரி ஈஸியாக கிளியர் ஆயிடுச்சா. இப்போ கிளிக் பண்ணிக்க, இன்னும் ஜாயிண்ட் ஆகலாம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் உள்ள இருக்கிற மாதிரி. இப்போ பாருங்க சேம் நம்மளுக்கு என்னாச்சு, இதில் இருக்கிற கிரில்ஸ் மாதிரியே நம்ம கிரியேட் பண்ணியாச்சா. ஒரு மெத்தட் என்னன்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கிரில்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னன்னா, இந்த எக்ஸ்ட்ரூஷன் கமாண்ட் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரூஷன் கமாண்ட்ல போயிட்டு நீங்க இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இதில் இருக்கிற கிரில்ஸ் மாதிரியே நம்ம ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்சைட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த வால் சன்சைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சன்சைட் மாதிரி எப்படி கொடுக்கறது அப்படின்னா சிம்பிள், சேம் எக்ஸ்ட்ரூஷனே தான். நீங்க இந்த எக்ஸ்ட்ரூஷனே கலர் கொடுக்கலன்னு யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளா காப்பி பண்ணிட்டு இதை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணி மாடிஃபைல போயிட்டு காப்பி போய்க்கணும். ஓகேவா? இதை தள்ளி வச்சுங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சா. கலர் மட்டும் தான் பிரச்சனை, அது பிரச்சனை இல்லை, மாத்திக்கலாம். இப்போ இது முடி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க, இதுல இருந்து இது முடி ஃபினிஷ். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதே மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சு, கிரியேட் பண்ணியாச்சா. நம்ம இதே மாதிரி என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்கா இதுல இருந்து இது முடி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுல இருந்து இது முடி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இது வேணா வச்சுக்கலாம், இது கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இதோட கலர் நம்ம மாத்திக்கலாம். இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இதோட வியூஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போ வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. சன்சைடோட நம்ம கீழே வர மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. மேலே நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா இந்த வால் கொஞ்சம் நம்ம கீழே வைக்கலாம், தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ வந்து இதோட கலர் நீங்க வேற கலர் கொடுக்கணும்னாலும் சிம்பிளா செலக்ட் பண்ணிட்டு எடிட்ல போயிட்டு திரும்பி செலக்ட் பண்ணிக்கங்க. ப்ராப்பர்ட்டிஸ், கிரியேட் அ ப்ராப்பர்ட்டி, மெட்டீரியல்ல போயிட்டு கிரியேட்ல போயிட்டு அப்பீரியன்ஸ், ரீப்ளேஸ் திஸ் அசிஸ்ட், அப்பீரியன்ஸ் லைப்ரரி, வால் பெயிண்ட், அதுல போயிட்டு ஒயிட் கலர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்ளை, ஓகே, ஃபினிஷ் கொடுத்துருங்க. சரி, அது கரெக்டாக விழுல. நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிட்டு மோடில் போயிட்டு எடிட், திரும்பி செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ், டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு மெட்டீரியல் கிரியேட் பண்ணி வச்சிருந்தோமா, அப்ளை, ஃபினிஷ். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மாறிடுச்சா. இப்போ சேம் அதே மாதிரி நாம கிரியேட் பண்ணியாச்சு. நீங்க ஒருக்கா எக்ஸ்ட்ரூட் கிரியேட் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், காப்பி பேஸ்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்தி மாத்தி எத்தனை தடவை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரூஷனை. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, அந்த எக்ஸ்ட்ரூஷன் வச்சு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் வால் போடணுமா.
parapet wall என்ன பண்ணிருக்காங்க வெறும் பியூர் கிளாஸ்ல தான் போட்டுருக்காங்க. நான் பார்த்தோம்ல கர்டைன் வால்ஸ் அந்த மாதிரி வால்ஸ் இது யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க இது கர்டைன் வால்ஸ் யூஸ் பண்ணி போட்டுருக்காங்க. இது நார்மல் கிளாஸ் வால்ஸ் அந்த மாதிரி போட்டுருக்காங்க. ஓகேவா, நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி யூஸ் பண்றது அதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த கிளாஸ் பேனல்ஸ் எப்படி போடுறது ஃபர்ஸ்ட் இது முடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த டிசைன்ஸ் எப்படி போட்டிருக்காங்க அந்த மாதிரி நம்ம எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஓகேவா, சிம்பிளா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கிளாஸ் பேனல்ஸ். இப்போ இந்த இதில் போட்டிருக்காங்களா உங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரோட இதில் கிளாஸ் வித் போட்டிருக்காங்க பேரபெட் வால். ரிப்பீட் 2 வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும் இது லெவல் 2 லெவல் 3. இந்த லெவல் 3 இருந்து என்ன பண்ணியிருக்காங்க இது பண்ணியாச்சு. இங்கிருந்து இது முடி நம்மளுக்கு கிளாஸ் பேனல் போட்டிருக்காங்க. ஓகேவா, இங்கிருந்து இது முடி போட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆர்கிடெக்சர்ல போயிட்டு பில்ட்ல போயிட்டு வால்ல போயிட்டுங்க. ஓகேவா, அதுல போயிட்டு நம்ம என்ன மாற்றணும் பார்த்தோமா தனியா கர்டைன் வால்ஸ். அந்த கர்டைன்ல வால்ஸ்ல போயிட்டு கர்டைன் வாலை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. எனக்கு எதுலேருந்து இது முடி வேணும் இதுலேருந்து இது முடி வேணும். ஓகேவா, கொடுத்துட்டு நம்ம முன்னாடி வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த ஏரோவில் இது பண்ணிருந்தீங்கன்னா முன்னாடி வந்துடும். இப்போ 3D இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஹைட் வேணுமோ என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு வந்துருக்கலாம். பார்த்து உங்களுக்கு தெரியுது கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்துருக்கு. நம்ம இப்படி கொண்டு போகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, திரும்பி என்ன பண்ணலாம் லெவல் 3ல போயிட்டு ஆர்கிடெக்சர் வால்ல போயிட்டு இங்கிருந்து இது முடி கொடுத்தாச்சு. ஓகேவா, திரும்பி வால்ல போயிட்டு கிரியேட் 3D. இப்போ பாருங்க சேம் இங்கிருந்து இது முடி. ஓகேவா, அங்கே வால் வந்துருக்கு நம்ம இதில் இருக்கிற மாதிரி வச்சிட்டோம். இப்போ இங்கிருந்து இது முடி நம்ம கொடுத்தாச்சு. இப்போ என்னாச்சு ஆட்டோமேட்டிக்காக இப்போ வால் கொடுத்தாச்சு. இப்போ வால் கொடுத்ததுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹரிசாண்டல் இது கிடையாது. பிரேசிங்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஹரிசாண்டல் வந்து கொடுக்க கிடையாது, வெர்டிக்கலாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மெம்பரன்ஸ் வந்து வெர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி அதை வெர்டிக்கலாக கொடுக்கறது அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். எப்படி வெர்டிக்கலாக கொடுக்கறது வந்து சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அதில் போயிட்டு லே அவுட் இருக்கா அதில் போயிட்டு வெர்டிக்கலாக ஆன் பண்ணி விட்டுக்குங்க. மேக்ஸிமம் ஸ்பேசிங் 5 feet 5 feet கொடுத்து பாருங்க அது எவ்வளோ ஸ்பேஸ் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துருச்சா. சேம் இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சு. சேம் இப்போ வந்து நம்மளுக்கு என்னாச்சு இதில் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து இப்போ இதை கொடுக்கணுமா இப்போ லெவல் 2லையும் இதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க சேம் இதுலேருந்து இது முடி கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு ஆர்கிடெக்சரில் போயிட்டு வால். ஓகேவா, அதில் போயிட்டு கொஞ்சம் எட்ஜில் வராத மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுலேருந்து திரும்பி இது முடி கொடுத்துருங்க. அவ்வளோதான். கொடுத்துட்டு வியூ 3D பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இருக்கும். நம்மளுக்கு எத்தனை தூரத்துக்கு வேணும் இந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதுலேருந்து இது முடி அதே மாதிரி இதுலேருந்து இது முடி. இப்போ பாருங்க சிம்பிளாக நம்ம என்ன பண்ணியாச்சு இதில் கிரியேட் பண்ண மாதிரியே இந்த கர்டைன் வால்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணியாச்சு ஆட்டோமேட்டிக்காக அது கர்டைன் வால்ஸில் வெர்டிக்கல் இது மட்டும்தான் வேணும்னா நீங்கள் வெர்டிக்கல் இது மட்டும்தான் ஆன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக வெர்டிகல்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம இந்த டைல்ஸ் டிசைன்ஸ் தனியாக கட் பண்ணியாச்சு. இந்த டிசைன்ஸ் கட் பண்ணியாச்சு. கிரில்ஸும் எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கர்டைல் பேனல்ஸும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி டிசைன்ஸ் ஈஸி தான். இதுக்கு 2 வகை இருக்குது. இந்த மாதிரி இந்த இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல இந்த இதுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பாக்ஸாக வரக்கு இன்னொரு லேயராக நீங்கள் கிரியேட் பண்ணிக்க எக்ஸ்ட்ரூஷனையும் இங்கே யூஸ் பண்ணிக்க. ஓகேவா, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படி நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை கட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரூஷன் மாதிரி போட்டு கட் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா, இது ஃபுல்லாமே எக்ஸ்ட்ரூஷன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா இந்த இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரூஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரூஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். பால் நம்ம கனெக்ட் பண்ண வேறு எதுவும் பண்ணல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துக்கு போய்க்கலாம். ஓகேவா, போயிட்டு பில்ட்டில் போயிட்டு காம்பவுண்டில் போயிட்டு மாடல் இன் பிளேஸ். ஓகேவா, அதில் போயிட்டு நம்ம எதில் போக போகிறோம் வால். ஓகே ஓகே கொடுத்துருங்க. அதில் போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன் கொடுத்துருங்க. செட்டில் போயிட்டு பிக் எ பிளேன். ஓகே கொடுத்துருங்க. நம்ம எந்த பிளேனில் வரைய போகிறோமோ அந்த பிளேனை செலக்ட் பண்ணணும். சப்போஸ் செலக்ட் பண்ண முடியல அப்படின்னா 3D வச்சுக்கோங்க. ஓகேவா, திரும்பி செட்டில் போயிட்டு பிக் எ பிளேன் 3D. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ராவில் போயிட்டு ரெக்டாங்குலர் எனக்கு ஃபுல் ரூமுக்கே வேணும் அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு மோடில் ஃபினிஷ் திரும்பி ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரூஷன் வந்துருச்சு.
இப்போ எக்ஸ்ட்ரூஷன் என்ன இருக்குது, திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு திக்னஸ் கம்மியாக இருந்தால் போதும், அதுக்கேற்ற திக்னஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணியிருக்கு, திக்னஸ் நம்ம கம்மி பண்ணி எக்ஸ்ட்ரூஷன் கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரூஷன் வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கட் பண்ணணும், அதிலே கட் பண்ணி கேப் மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதில் வந்து காமிக்கணும். அதே நீங்கள் இந்த சைடு கொண்டு போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொண்டு போய்க்கலாம். ஜஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரூஷன் இருக்குல்ல, அது கொஞ்சம் இல்லைங்க இந்த பக்கம், அவ்வளோதான். திரும்பி என்ன பண்ணிக்கலாம், இந்த சைடு போனீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஆப்ஷன் இருக்கா, அதை பிடிச்சி ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிட்டே போங்க. ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துருச்சு. எத்தனை தூரத்துக்கு வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்ஷனை இழுத்துக்கலாம். இப்போ மேலேயும் நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த எக்ஸ்டென்ஷனில் பாக்ஸ் மாதிரி நான் கட் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக போயிட்டு எடிட்டில் போயிட்டு திரும்பி இன்னொருக்கா செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரூஷன். அதில் போயிட்டு மோடில் போயிட்டு எடிட் எக்ஸ்ட்ரூஷன். ஓகேவா? எடிட் எக்ஸ்ட்ரூஷன் போயிட்டு என்ன ஷேப், ரெக்டாங்குலர் ஷேப். ரெக்டாங்குலர் எடுத்துங்கன்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி தான் கட் பண்ணியிருக்காங்க. எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாக்ஸ் மாதிரி அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிசைன் கட் பண்ணி காமிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, கட் பண்ணிட்டு மோடில் போயிட்டு ஃபினிஷ், இதில் போயிட்டு ஃபினிஷ் மோட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஃபினிஷ் நம்மளுக்கு சேம் அதே மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சா, இது எதில் இருக்கோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சு, கட் பண்ணியாச்சு. சேம் நம்மளுக்கு இதே சைஸ் இந்த பக்கம் வேணும் அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இதில் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் வெளியே பண்ணிக்கலாம். ஓகேவா? பண்ணிவிட்டு இது என்ன பண்ணிக்கலாம், லைட்டாக எத்தனை தூரத்துக்கு வேணுமோ நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது என்ன பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இன்னும் இந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு என்ன வேணும், இதே மாதிரி கேப்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண மாதிரியே பண்ணணுமா, அப்போ சிம்பிளாக இந்த பக்கம் செலக்ட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு மோடில் போயிட்டு எடிட் எக்ஸ்ட்ரூஷன், திரும்பி எதை எடிட் பண்ணும்போது அதை செலக்ட் பண்ணிட்டு மோடில் போயிட்டு எடிட் எக்ஸ்ட்ரூஷன், அதுக்கப்புறம் ட்ராவில் போயிட்டு ரெக்டாங்குலர், உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி காமிச்சிருக்காங்களா, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி காமிச்சிக்கலாம். உள்ள ஒரு கலர் வெளியே ஒரு கலர் நீங்கள் கொடுத்துக்கலாம். மோடில் போயிட்டு ஃபினிஷ் மோட். ஓகேவா? சரி, இது கட் பண்ணது வந்து மாற்றி இதாகிடுச்சு, இது வரைஞ்சிருக்கு ஆக்சுவலாக கட் ஆகலை. சரி, நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகேவா? சேம் ப்ரொசீஜர் தான். நீங்கள் இந்த பக்கம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி செலக்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உள்ள இருக்கிற கலர் அப்படியே விட்டுக்கலாம், நீங்கள் வெளியே வந்து வேறு இந்த மாதிரி கலர் டிசைன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சரி, இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த பக்கம் இருக்கிற ஏரியா எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த பக்கம் இருக்கிற மேல் இருக்க டாப் ப்ரூஃபை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாமா. மேல் இருக்க டாப் ப்ரூஃபை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேப்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, மேலே இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க, அது சிம்பிள் தான். சிம்பிளாக என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஒவ்வொரு இது முடியும் போது ஃபினிஷ். இப்போ டாப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகம் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு டூப்ளிகேட் கொடுத்துருங்க, அது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு அதிகம் பண்ணணும். இப்போ எடிட்டில் போயிட்டு அது ஒரு 1 feet இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஓகே கொடுத்துருங்க, அது மட்டும். இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதோட திக்னஸ் ஜாஸ்தி ஆகிருக்கு. ஓகேவா? இப்போ அங்கே பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கா, நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி பார்டர் கொடுத்த மாதிரி. அது எப்படி கொண்டு வருது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரூஃப்லையும் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணுறதுன்னா ரொம்ப ஈஸி. எப்படின்னா சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணி அதெல்லாம் ட்ராப் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கேப் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல கரெக்டாக கேப் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுதான் நம்ம என்ன பண்ண, அது கொஞ்சம் வால் கிராஸாக இருக்குது, நம்ம வைக்கிறது கிராஸாக வச்சுட்டு. ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த இடத்துக்கு கட் பண்ண மாதிரி நம்ம காமிக்கணும். சிம்பிளாக மோடில் போயிட்டு எடிட் பவுண்டரி, இதில் போயிட்டு ரெக்டாங்குலர், நம்மளுக்கு இந்த இடத்துக்கு கட் பண்ணுமா, ஃபினிஷ் மோடில் போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஃபினிஷ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கட் பண்ண மாதிரி காமிச்சாச்சு. ஓகேவா? என்ன பண்ணியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே கட் பண்ண மாதிரி காமிச்சாச்சு. இந்த ரூஃபில் சேம் இந்த ரூஃப் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சு, கட் பண்ண மாதிரி காமிச்சாச்சு. இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்,
எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணி எதை யூஸ் பண்ணி வேணாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த இது மாதிரி கொண்டு போகிற 2 லைன் கொண்டு போகிறதெல்லாம் ஈஸி தான். இந்த 2 லைன் கொண்டு போய் பைப் மாதிரி வச்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த டிசைன்ஸ் கொண்டு போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்துக்கு இருக்குது, நம்ம ரூஃப் கட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இந்த கீழேருந்து போகணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த லைன் மாதிரி போகுது அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் சர்க்குலர் ஃப்ளோர் மாதிரி போட்டு எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரூஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம்னா பர்கோல் பீம் வித் காப். இந்த டிசைன் தான் நம்ம இப்போ கொண்டு வர போகிறோம். அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா எது கீழே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மேலே இருக்கிற ரூஃபு கீழே கரெக்டாக உட்காந்துருக்கு. 1 2 3 4 5 போட்டிருக்காங்க. இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா பீம் வித் காலம் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேவா? அதுதான் நம்ம இப்போ எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். பீம் வித் காலம் கொண்டு வர்றது சிம்பிள். போய்க்குங்க, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு நம்ம உட்கார வைக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஷேப் திருப்பிக்கணும். ஓகேவா? இந்த ஷேப் இங்கிருந்து நம்ம கொண்டு வர ஆரம்பிக்கணும். நான் அப்போதான் இங்கே கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சேம் எக்ஸ்ட்ரூஷன்லேயே போய்க்கலாம். ஆர்கிடெக்சரில் போயிட்டு பில்ட்டில் போயிட்டு எதில் போகணும், காம்போனன்ட், அதில் போயிட்டு பிளேஸே காம்போனன்ட் போய்க்கணும். ஓகேவா? பிளேஸே காம்போனன்ட் போயிட்டு சரி ஆர்கிடெக்சர் காம்போனன்ட் மாடல் இன் பிளேஸ், சாரி மாடல் இன் பிளேஸில் போயிட்டு வால்ஸ். ஓகேவா? ஓகே கொடுத்துருங்க. ஓகே, அதில் போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒர்க் பிளானில் போயிட்டு செட்டில் போய்க்குங்க, பிக் எ பிளான். ஓகே கொடுத்துருங்க. இந்த கரெக்டாக இந்த பிளானை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த பிளான் இப்போ செலக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ராவில் போயிட்டு ரெக்டாங்குலர். கரெக்டாக இது கீழே வேணுமா, நம்மளுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும், இது கீழே 5 வேணும், கிளிக் பண்ணிக்கணும். ஓகேவா? இங்கே தள்ளி ஒரே ஷேப் வேணா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று வரைஞ்சாச்சு, ஃபினிஷ் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகேவா? சாரி, அது வந்து என்னன்னா நம்ம கரெக்டாக இது பண்ணல, செலக்ட் பண்ண மாட்டோம். இந்த கேப்ஷன்ல இந்த வால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கரெக்டாக செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம். அதுதான் எக்ஸ்ட்ரூஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஓகேவா? திரும்பி போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், காம்போனன்ட்ல போய் மாடல் பிளேஸில் போயிட்டு எதில் போகணும் அப்படின்னா வாலில் போயிட்டு ஓகே ஓகே கொடுத்துருங்க. சேம் எக்ஸ்ட்ரூஷன் செட்டில் போயிட்டு பிக் எ பிளேன். ஓகே, சரி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சப்போஸ் செலக்ட் ஆகலை அப்படின்னா 3D வச்சுக்கோங்க. 3D ரைட்டர் செலக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு கரெக்டாக இந்த வால் செலக்ட் ஆகிற மாதிரி இப்போ இந்த வால் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்டாக இந்த போர்ஷன் வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா? இன்னும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ராவில் போயிட்டு ரெக்டாங்குலர். எனக்கு இங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் இந்த ஷேப்பில் நான் வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு என்ன பண்ணிக்கலாம், மோடில் போயிட்டு ஃபினிஷ், மோடில் போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துரு. ஓகேவா? இப்போ இது வரைஞ்சாச்சு. வரைஞ்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா அது கீழ் இருக்கு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுமா, பீம் மாதிரி சிம்பிளாக கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? இது வந்து இது இந்த ஒத்திக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இது கீழே தான் நான் காலம் கொண்டு வர போகிறேன். சேம் ரைட் வியூ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதே மாதிரி எனக்கு 5 வேணும், சிம்பிளாக செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மாடிஃபைல போயிட்டு காப்பி, அதை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பி மாடிஃபைல போயிட்டு காப்பி கிளிக் பண்ணிக்கங்க. வேணா மவுஸில் இதில் ஏரோவில் மூவ் பண்ணிக்கங்க. திரும்பி அது பக்கத்தில் போயிட்டு என்ன மாடிஃபைல போயிட்டு காப்பி, திரும்பி மாடிஃபைல போயிட்டு காப்பி. ரொம்ப மூவ் ஆயிடுச்சு. வேணுங்கிறது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓகேவா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், காலம் போஸ்டர் உட்கார வைக்கணுமா, இதில் வந்து பீம் மாதிரி பர்கோலா டிசைன் பீம் கம் இது கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இப்போ வந்து இது கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் இதில் என்ன கொண்டு வரணும், காலம் வந்து உட்கார வைக்கணுமா, இதில் வந்து அப்படியே வந்து காலம் கீழே வர மாதிரி, அது வாலில் வந்து உட்கார வைக்கிற மாதிரி வேணும். வாலில் பாதி வாலில் அவங்க உட்கார வைக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் காலம் போஸ்ட் இது பண்ணிட்டு நம்ம வால் மாதிரி அந்த டிசைன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம், உள்ள வந்து நாம கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? அது எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா சிம்பிள். ஃபர்ஸ்ட் இதுக்கு எப்படி காலம் கிரியேட் பண்ணுன்னா டாப் வியூ மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? டாப் வியூ மாதிரி வச்சுட்டு இதுலயே நீங்க ஜஸ்ட் வரைஞ்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இது வந்துடும். ஓகேவா? எப்படி வரைகிறது அப்படின்னா திரும்பியும் எதில் போறீங்கன்னா காம்பவுண்ட போயிட்டு மாடலிங் பிளேஸ். ஓகேவா?
மாடல் இன் பிளேஸ்ல போயிட்டு ஓகே எது வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்க ஓகேவா வாலே திரும்பி செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபார்ம்ஸ்ல போய் எக்ஸ்ட்ரூஷன் செட் பிளேன்ஸ்ல போயிட்டு பிக் எ பிளேன் ஓகே ஒரு சமயம் செலக்ட் ஆயிருச்சு இப்போ டிரால போயிட்டு எனக்கு இந்த இடத்துக்கு கரெக்டாக வேணும் கிளிக் பண்ணியாச்சு சேம் எனக்கு இங்கிருந்து இது முடி வேணும் அதே மாதிரி இங்கிருந்து இது முடி எனக்கு வேணும் இங்கிருந்து இது முடி எனக்கு வேணும் கரெக்டாக வச்சுக்கோங்க நான் ரஃபாக வைக்கிறேன் இங்கேருந்து இது முடிக்கு வேணும் மோடில் போயிட்டு ஃபினிஷ் மோட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னாச்சு அந்த இடத்துக்கு வந்துருச்சு ஆக்சுவலாக மேலே கிரியேட் ஆயிடுச்சு இப்போ கிளிக் பண்ணுங்க சரி ஒரு நிமிஷம் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா அதுக்குள்ளே போகிற மாதிரி போய் வந்துருச்சு நம்ம இது என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளா ஹைட் பண்ணிக்கோ ஓகேவா ஹைட் பண்ண இந்த எலிமெண்ட் வந்துருமா இந்த எலிமெண்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே டவுன்வர்ட்ஸ்ல இது பண்ணணும் அப்போ சிம்பிளா செலக்ட் பண்ணிட்டு ஆக்சுவலா நம்ம வியூவை மாத்தி வரைச்சிட்டோம்னு நினைக்கிறேன் அது ஆக்சுவலா அது டவுன்லோட்ல இல்லை நம்ம வியூ செட் பண்றப்போ மாத்தி செட் பண்ணியிருக்கோம் அதனால வந்து அது டவுன்வர்ட்ஸ்ல ஆக்சுவலா வரல அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளா இன்னொருக்கா வரைஞ்சிக்கலாம் ஓகேவா ரீசெட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிம்பிளா என்ன பண்றோம் திரும்பி அதே மாதிரி போறோம் நம்மளுக்கு எந்த இடத்துக்கு ஏன்னா வியூ உங்களுக்கு ஒரு சமயம் கரெக்டா இருக்கணும் இடத்துக்கு ஒரு சமயம் அது வியூ உங்களுக்கு கரெக்டா செட் ஆகலைனாலும் இந்த பிரச்சனை வந்துடும் ஓகேவா இது பாத்தீங்கன்னா இது கீழே வந்துடும் ஆக்சுவலா வந்து ஆனா இதுல ஸ்பிளிட் யூஸ் பண்ண முடியாது அதுதான் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து வந்துடும் அப்ப இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா நீங்க கீழே இருந்து கொண்டு போய்க்கலாம் ஓகேவா இதுல நீங்க கரெக்டா வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே இருந்தும் நீங்க கொண்டு போய் அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் ஓகேவா கீழே இருந்து பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் வந்து இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் திரும்பி என்ன பண்றேன் திரும்பி போயிட்டு மாடல் இன் பிளேஸ் ஏதோ ஒரு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே திரும்பி ஃபார்ம்ஸ் போயிட்டு செட் எ பிளேன் பிக் எ பிளேன் போயிட்டு திரும்பி மேல் பிளேன்ல வரையிற ஓகேவா மேல் பிளேன்லயே வரைஞ்சிட்டேன் டிரால போயிட்டு எனக்கு மேல் பிளேன் வரையிற ஓகேவா இங்கிருந்து இது முடி சேம் இது முடி அதே மாதிரி இப்போ மேல் பிளேன் இங்கிருந்து இது முடி இங்கிருந்து இது முடி ஓகேவா மோட்ல போயிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க ஆக்சுவலா இப்போ கிளிக் பண்ணிங்க ஓகேவா இப்போ கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டவுன் வந்துடும் சம் ப்ராப்ளம் ஆக்சுவலா டவுன் வரணும் சரி ஃபைன் இப்போ நம்மளுக்கு வந்துருச்சு ஓகேவா இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துருச்சு இப்போ என்ன பண்ணிக்கலாம் வியூல போயிட்டு டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் ஓகேவா இப்போ கொடுத்துருங்க இப்போ 3D கொடுத்து ரொட்டேட் பண்ணி பாருங்க இப்போ என்னாச்சு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கொண்டு வந்தாச்சு சப்போஸ் இதோட சைஸ் நான் குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் இதுல இருந்து இது முடி இருந்தா போதும் அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா குறைச்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு என்னாச்சு ஆட்டோமேட்டிக்கா அதோட சைஸஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கலாம் குறைச்சிக்கலாம் ஒரு சமயம் பண்றது மட்டும் கொஞ்சம் கரெக்டா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகும் சிம்பிளா கிரியேட் பண்ணிக்கலாம் ஓகேவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணியாச்சு அதே மாதிரி நம்ம கொண்டு வந்தாச்சு சிம்பிளா கிரியேட் பண்ணிட்டு எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியாச்சு ஆட்டோமேட்டிக்கா கொண்டு வந்தாச்சு சப்போஸ் வித் இது கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள கொண்டு போற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ என்னாச்சு நம்மளுக்கு சிம்பிளா அதே மாதிரி நம்ம கொண்டு வந்தாச்சா இது எப்படி இருக்கோ இந்த டயக்ராம் இருக்கிற மாதிரி நம்ம இது கொண்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் அது வால் மேலதான் அது உட்காருது செமி வால் மேல உட்காருது நீங்க என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளா அது என்ன லெவல் 3 இருக்கு லெவல் 3ல போயிட்டு இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணணும் லைன் மாதிரி போட்டு நம்மளுக்கு எல்லாமே ஒரே சைஸா வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இந்த இடத்துக்கு வந்து
அது பிளான்ல தான் தெரியும் உங்களுக்கு ஒரே சைஸா இருக்கா வேற சைஸா இருக்கான்னு. அதுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிளான்ல வந்து நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? பிளான்ல அதுக்கு ஏத்த மாதிரி போட்டு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ரஃபா வரைஞ்சாச்சு. ஓகேவா? இது பாதி உள்ளுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ப எப்படி வால் கிரியேட் பண்றது? சிம்பிளா போயிட்டு வால்ல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க, கர்டைன் வால் இருக்கும். நம்மளுக்கு என்ன வால்? நார்மல் வால் தான் வேணும். ஓகேவா? பேசிக் வால். அது என்ன வேணும்? 9 inch வால் 200 mm வச்சா இங்க 9 inch மாத்திருக்கோம். ஓப்பன் கொடுத்துருங்க. நம்மளுக்கு என்ன பாதி தான் வேணும். சிம்பிளா கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ சிம்பிளா கிளிக் பண்ணியாச்சு. சிம்பிளா கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பி வால்ல போயிட்டு வால். இப்போ பாருங்க, இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணிருக்கோம், வால் கிரியேட் பண்ணியாச்சு. ஆக்சுவலா வந்து இப்போ வியூ போயிட்டு 3D பாருங்க. இப்போ செமி இதுல வந்துச்சு, ஆனா ஃபுல் இதில் தான் வந்திருக்கு. அப்போ வாலை ஜஸ்ட் சும்மா கிளிக் பண்ணிட்டு வாலை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, அது இதே மாதிரி என்ன பண்ணிக்கிறோம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, செமி வால் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. அந்த ஏரோஸ் டவுன்லோட் பண்ணினே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, இதே மாதிரி உங்களுக்கு என்ன அந்த டிசைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த வால்ல உட்காருதா. இது என்னன்னா பேசிக்கா நம்ம செமி வால்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்து உள்ள உட்கார வைக்கிறது. நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த பக்கம் கிரியேட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் டிசைன்ஸும் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ரூப்ஸ் இதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த கார்னர் நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பக்கம் என்ன பண்ணிருக்காங்க, இது கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற டிசைன்ஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். இங்க விண்டோ மாதிரி கொடுத்து இந்த மாதிரி லைனிங்ஸ் மாதிரி போட்டு உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பூச்செடிக்கு இருக்கு இந்த மாதிரி எல் ஷேப்ல, அது எப்படி கொண்டு வர்றது, அது இந்த இடத்துக்கு வரணும். ஆக்சுவலா வந்து இந்த இடத்துக்கு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வேணா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த வால் வந்து இங்கேயும் வர மாதிரி வச்சுக்கலாம். அப்பதான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஓகேவா? இந்த வால் வந்து இப்படி ஃபினிஷ் ஆகி போற மாதிரி. நம்மளுக்கு இந்த இடத்துக்கு ஒரு விண்டோ வேணும் அப்படி என்ன பண்ணிக்கலாம்னா லெவல் 2ல வச்சுட்டு ஆர்கிடெக்சர்ல போயிட்டு விண்டோ. ஓகேவா? நம்மளுக்கு எந்த இடத்துக்கு அது விண்டோ வேணும், இந்த இடத்துக்கு விண்டோ வேணும், கிளிக் பண்ணிக்கங்க. வியூல போயிட்டு 3D. இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இந்த இடத்துக்கு விண்டோ வந்துருச்சு. அந்த விண்டோ சுத்தி நம்ம என்னென்ன பண்ணணும், ஆக்சுவலா இந்த விண்டோ சுத்தி இந்த மாதிரி பார்டர் மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கணும். பாக்ஸ் உள்ள இருக்கணும், அதுக்குள்ளதான் விண்டோ இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா அதில் கட் பண்ணணும், எக்ஸ்ட்ரூஷன் மாதிரி பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ணுவோம். ஃபினிஷ் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த ஷேப் கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? இந்த ஷேப் கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரூஷன்ல போயிட்டு மாடல் இன் பிளேஸ், வால்ல போயிட்டு ஓகே, எக்ஸ்ட்ரூஷன்ல ஓகே கொடுத்துருங்க. அதில் போயிட்டு எக்ஸ்ட்ரூஷன், ஒர்க் பிளேன், செட் எ பிளேன், பிக் எ பிளேன், ஓகே. இன்னும் டிரால செட் எ பிளேன் கொடுத்துருங்க, பிக் எ பிளேன், கரெக்டாக இந்த பிளேன் அந்த பிளேன் கரெக்டாக செலக்ட் ஆகலைன்னா செலக்ட் பண்ணிங்க. ஒர்க் பிளேனில் போயிட்டு செட் எ பிளேன் போயிட்டு பிக் எ பிளேன், ஓகே. இப்போ என்ன நம்ம கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரைட் வியூ வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ இந்த ரைட் வியூ வச்சுக்குவோம். இந்த ரைட் வியூ வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளா டிரால போயிட்டு ரெக்டாங்குலர், நான் ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் மாதிரி பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கோ. ஓகேவா? கிரியேட் பண்ணிட்டு மாடல்ல போயிட்டு ஃபினிஷ், போயிட்டு மாடல் பிளேஸ் ஃபினிஷ், சம்திங் அது கொஞ்சம் உள்ள போயிடுச்சு. ஆக்சுவலா வந்து நம்ம கரெக்டாக கிரியேட் பண்ணல, அதனால அது உள்ள இருக்கு. ஆக்சுவலா வந்து அதை வாழை ஹைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அது உள்ள போயிடுச்சு. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொஞ்சம் அது வெளியே கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? வெளியே கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரீசெட் கொடுத்துருவோம். இப்போ இது வெளியே வந்துருச்சு. ஆக்சுவலா வந்து இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அந்த விண்டோ தெரியணுமா, இந்த பாக்ஸ் கிட்ட விண்டோ தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரூஷனை எடிட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு மாடல்ல போயிட்டு எடிட் இன் பிளேஸ் போய்க்குங்க. திரும்பி செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட் எக்ஸ்ட்ரூஷன், டிரால போயிட்டு ரெக்டாங்குலர் கிளிக் பண்ணிட்டு மோட்ல போயிட்டு ஃபினிஷ். ஓகேவா? ஃபினிஷ் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ விண்டோ இருக்கிற மாதிரி இந்த இதுல வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த எக்ஸ்ட்ரூஷன் இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கிரியேட் பண்ண இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிக்கணும். ஆக்சுவலா அது எப்படி காமிக்கிறதுனா சேம் ப்ரொசீஜர் தான். இந்த இடத்துக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்கா இல்லை இன்னொரு மெத்தடும் போகலாம். இது அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம்,
ஒரு நிமிஷம். அப்படி இல்லை, அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம கீழே அந்த பூச்செண்டு இருக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அது ஒரு எக்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து நம்ம சிம்பிளா ஃபர்ஸ்ட் அது கிரியேட் பண்ணி வச்சுக்கோ. மாடல்ல போயிட்டு வால்ல போயிட்டு ஓகே கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸ்டியூஷன் லைட்டாக ஸ்லைட் பண்ணிக்கோ. ஓகேவா? லைட்டாக ஸ்லைட் பண்ணிட்டு தென் அந்த வால் செலக்ட் பண்ணணும். செலக்ட்ல போயிட்டு பிக் ஏ பிளேன். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஸ்லைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரைட் வியூவில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம கீழே அந்த பூச்செடி இது மாதிரி காமிக்கணும். அப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், ட்ரால போயிட்டு ரெக்டாங்குலர், இது கீழே இருக்கிற மாதிரி. இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம், ரெக்டாங்குலர் மாதிரி போட்டுக்கலாம். போட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இதில் போயிட்டு ஃபினிஷ். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, நம்மளுக்கு அந்த செடி மாதிரி நம்மளுக்கு வந்துருச்சா. இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க. இங்கேருந்து இது முடி. டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணுறதுனால நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். திக்னஸ் எது வேணாலும் நீங்கள் கம்மி பண்ணி காமிச்சிக்கலாம். ஓகேவா? இங்கே நடுவில் எனக்கு ஓப்பனிங் மாதிரி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நீங்கள் ஓப்பனிங் மாதிரி காமிச்சிக்கலாம். சின்னதாக இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இதுக்கு ஓப்பனிங் மாதிரி நம்ம காமிக்கணும் அப்படின்னா சிம்பிளாக செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணா, மாடலில் போயிட்டு எடிட். ஓகேவா? அப்புறம் செலக்ட் பண்ணிக்கங்க. திரும்பியும் எடிட் எக்ஸ்டியூஷன். ட்ரால போயிட்டு சாரி இந்த போர்ஷனை மாற்றி வச்சிட்டோம். ஓகேவா? எவ்வளோ தூரத்துக்கு கேப் வேணும் கொடுத்துட்டு ஃபினிஷ். சரி, இப்போ நம்ம டாப் வியூவில் வச்சுருக்கணும். இப்போ இந்த வியூவில் வச்சங்காட்டி இப்படி கட் ஆயிடுச்சு. அதே நீங்கள் டாப் வியூவில் வச்சு பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வியூவில் உங்களுக்கு கட் ஆகும். ஓகேவா? இந்த வியூவில் இருக்கு, டாப் வியூவில் இருக்கு. ஓகேவா? இந்த டாப் வியூ செலக்ட் பண்ணியாச்சு. எடிட் எக்ஸ்டியூஷன். அதே மாதிரி சாரி ஓகே, அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த எடிட் எக்ஸ்டியூஷன் மெத்தட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ப்ரூஃப் மாதிரியே நீங்கள் போட்டு என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல காமிச்சிக்கலாம். ஓகேவா? ப்ரூஃப் மாதிரியே போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துக்கு ஹோல்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் காமிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி லைனிங்ஸ் போடுறது எல்லாமே சேம் இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், லைனிங்ஸ் போடுறது. இப்போ வந்து இது உள்ளே இருக்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னா வெளியிருக்க பார்டர் நம்ம அதிகம் பண்ணணும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, சிம்பிளாக கிளிக் பண்ணிக்கங்க. எக்ஸ்டியூஷனை கிளிக் பண்ணிட்டு ஜாமெண்ட்ரியில் போயிட்டு மாடிஃபைல போயிட்டு காப்பி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கங்க. இப்போ சிம்பிளாக இங்கே எனக்கு இங்கேருந்து இது முடி இருந்தால் போதும். இங்கிருந்து இது முடி பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த மாதிரி கிரியேட் பண்ணியாச்சா. இப்போ இந்த சைடு கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மேலே இந்த இடத்துக்கு அப்படியே மேலே போகுது. சிம்பிளாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதையே திரும்பி காப்பி பண்ணி காப்பி திரும்பி கிளிக் பண்ணுங்க மேலே, இதுலேருந்து இது முடி சேம் கிளிக் பண்ணியாச்சா. இப்போ என்னாச்சு, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ சேம் எப்படி இருக்கு, நம்ம இதே மாதிரி எக்ஸ்டியூஷன் வச்சு என்ன பண்ணியிருக்கோம், சேம் இதே மாதிரி. இப்போ இது கொஞ்சம் வெளியே வந்திருக்கா. அப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணிட்டு இந்த போர்ஷன் வச்சுக்கோங்க, இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை கிளிக் பண்ணிட்டு மாடிஃபைல போயிட்டு காப்பி. ஓகேவா? காப்பி பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி காப்பி வச்சுக்கலாம். இப்போ இதோட சைஸை மட்டும் நம்ம குறைச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்க ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, நம்மளுக்கு ஹோல்ஸ் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு, குழி இது சரி ஹோல்ஸ் மாதிரி இங்கே ஃபார்ம் ஆயிடுச்சா. இந்த மாதிரி கார்டர் மாதிரி வச்சு நம்ம இது பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வேணாலும் நீங்கள் குறைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன, எந்த மெத்தடில் வேணால் நீங்கள் போய்க்கலாம். இதுதான் மெத்தடுன்ட்டு கிடையாது. நீங்கள் எப்படி வேணும் இப்போ என்ன பண்ணியாச்சு, சிம்பிளாக நாம் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ள அந்த டிசைன்ஸ் வரணும், அந்த லைனிங்ஸ் போட்டுருங்களா சீவ், அந்த டிசைன்ஸ் வரணும் அப்படின்னா அது எப்படி கொண்டு வர்றது. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி நம்ம காக்ஸ் மாதிரி இந்த உள்ளுக்குள்ளே இந்த டிசைன்ஸ் கொண்டு வர்றாங்க. அது எப்படி கொண்டு வருது அப்படின்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது, ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன் இருக்கு, இது தனியாக நம்ம கட் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். மாடிஃபைல போயிட்டு ஸ்ப்ளிட் எலமெண்ட், பார்த்தீங்கன்னா இது தனியாக, ஏன்னா இதுக்குள்ளே தானே. இப்போ இதை கட் பண்ணிக்கங்க கரெக்டாக. சரி, அப்படி இல்லைன்னா சிம்பிளாக லெவல் டூல் வச்சுங்க. ஓகேவா? லெவல் டூல் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஸ்ப்ளிட் போய்ங்க ஈஸியாக இருக்கும். மாடிஃபைல போயிட்டு ஸ்ப்ளிட்டில் போயிட்டா என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ வியூ போயிட்டு 3D போய் பாருங்கள். இப்போ செலக்ட் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இந்த வால் மட்டும்தான் உங்களுக்கு செலக்ட் ஆகும். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3Dயில் கட் பண்ணுற கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2Dயில் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம 2Dயில் கட் பண்ணியாச்சு. இப்போ 2Dயில் கட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து
2Dல கட் பண்ணி இப்போ அந்த டிசைன்ஸ் நம்ம கொண்டு வரணும். சேம் அந்த ஸ்வீப் டிசைன்ஸ் தான் நம்ம கொண்டு வர போறோம் இந்த இடத்துக்கு வந்து. ஆர்கிடெக்சர்ல போயிட்டு வால்ல போயிட்டு ரீவல். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ள மட்டும் தான் நம்மளுக்கு ரீவல் வேணும் கொடுத்துட்டு திரும்பி போயிட்டு வால்ல போயிட்டு ரீவல் திரும்பி நம்ம என்ன பண்றோம் இதுக்குள்ள கொண்டு வர்றோம். திரும்பி அடுத்தடுத்து வேணும்னா ரிப்பீட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், ரிப்பீட்ல உங்களுக்கு அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடும். பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னாச்சு, அதுக்குள்ள மட்டும் வந்துருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டைப்ல நீங்க மாத்திக்கலாம். ரீவில் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரூஷன் இந்த கமாண்ட் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியாச்சு, சிம்பிளா இதே மாதிரி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சேம் டிசைன்ஸ் நம்ம கொண்டு வந்தாச்சா. இந்த விண்டோ எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணி அதே மாதிரி இந்த டிசைன்ஸ் உள்ள இருக்கிற மாதிரி இது வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம கிளாஸ் மாத்திக்கலாம். இங்க ரூஃப் கிரியேட் பண்ணிட்டு இங்க சன்செட் கிரியேட் பண்ணியிருக்காங்களா, இந்த இடத்துக்கு எப்படி சன்செட் கிரியேட் பண்றது அப்படின்னா சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேம் இதே காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது எல்லாமே ஒரே எக்ஸ்ட்ரூஷனா இருக்கு. அதான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன்னா ஒன்னே எல்லாத்துக்கும் இருக்கு. ஸோ ஓகே ஃபைன், இது ஒன்று மட்டும் சாரி அது எல்லாமே ஒரே இதாக மாறினங்காட்டி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணங்காட்டி அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளாக ஒரு எக்ஸ்ட்ரூஷன் வரைஞ்சி தான் ஆகணும். ஏன்னா ஒரே காப்பி தான் பண்ணிட்டு அப்போ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரூஷன் வரைஞ்சி அதுக்கு வந்து சன்சைடாக எது வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற டிசைன்ஸ் நம்ம என்ன பண்ணியாச்சு, மேக்ஸிமம் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த பக்கம் இருக்கிறத பார்த்தாச்சு, இப்போ இந்த பக்கம் டிசைன்ஸ் கவர் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம என்ன மேலே இருக்க டிசைன்ஸ் கவர் இந்த மாதிரி அக்யூரேட்டாக வராது. ஏன்னா அது வந்து சைஸ் வேற நம்ம எல்லாமே வேற நம்ம சொல்லித்தருக்கு. இப்போ இது கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பக்கம் இந்த கிரில்ஸ் வைக்கிறது அப்புறம் இந்த டிசைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல காம்பவுண்ட் டிசைன் எல்லாமே என்ன பண்ணலாம்னா அடுத்து வர கிளாஸ்ல வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து இப்போ இந்த 4 கிளாஸ் வந்து ஃபுல்லாமே இது எப்படி கிரியேட் பண்ணிட்டு கலர் கொடுத்துட்டு லைட்டிங் செட் பண்ணிட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இந்த வியூ. ஏன்னா இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அப்ராக்சிமேட்டாக தான் வச்சிருக்கோம். அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சேம் அந்த பார்க்குற லுக் வராது. எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது இதுதான். முன்னாடி இப்படி காலம் ஃபிட் பண்ணுறது மற்ற டிசைன்ஸ் எல்லாமே என்ன பண்ணலாம்னா 4 கிளாஸில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, இதில் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க.